மயிலாடுதுறை மாவட்டம் மாப்படுகை, பொன்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 30,000 ஏக்கருக்கு மேல் கதிர் முற்றிய சம்பா சாகுபடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் ஆய்வு மேற்கொண்டு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்லப்பா வழங்க கேட்கலாம். செல்லப்பா, விவசாயிகள் முன்வைக்கும் கோரிக்கை தொடர்பான விவரங்கள். வணக்கம் அகிலா. டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழையானது பெய்து வருகிறது. நள்ளிரவு அதீத கனமழை பெய்தது. இந்த நிலையில மாவட்டத்தில் நடப்பாண்டு குற்றாலம், தரங்கம்பாடி, சீர்காழி, மயிலாடுதுறை ஆகிய 4 தாலுகா பகுதிகளிலும் சுமார் 1,70,000 ஏக்கர்ல சம்பா தாண்டி சாகுபடி செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில கடந்த 24 மணி நேரத்துல மயிலாடுதுறை மாவட்டத்துல சராசரியாக 148 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்குது. மயிலாடுதுறையில மட்டும் 220.50 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகிறது. இதனால மாப்படுகை, பொன்னூர், பாண்டூர், கோட்டூர், உக்கடை, பில்லாளி, அருமுகதேவன் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள்ல 30,000 ஏக்கருக்கு மேல கதிர் வரும் தருவாயில் உள்ள பயிர்களும் கழுத்தளவு தண்ணீர்ல பயிரோட கழுத்தளவு தண்ணீர்ல மூழ்கி இருக்கிறது. இளம்பயிர்கள் 5,000 ஏக்கருக்கு சுத்தமாக நீரிலேயே மூழ்கி இருப்பதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றாங்க. மேலும் இப்பகுதியில் உள்ள கூட்டுறவு வாய்க்கால், முத்தப்பன் வாய்க்கால் மற்றும் பாசன வாய்க்கால், வைகால் வாய்க்கால் முறையாக தூர்வாராததால ஆகாய தாமரை மண்டி தண்ணீரானது வயல்வெளி சாலையை கடந்து மறுபக்கம் உள்ள வயல்வெளிக்கு செல்வதையும் கிராமப்புறங்களிலேயும் தண்ணீர் செல்கிறது. இந்த நிலையில விவசாயி ஒருவர் இடுப்பளவு தண்ணீர்ல இறங்கி மூழ்கியுள்ள பயிரை காண்பிக்கும் காட்சி நமக்கு கண்ணீரை வர வைக்கிற அளவுக்கு இருக்கிறது. இந்த தண்ணீர் வடிய 1 வாரத்திற்கு மேலாக என்பதாலும் விவசாயிகள் இது இப்ப இந்த இழப்பு பேர் இழப்பாக இருக்கும் என்று கூறாங்க. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் தண்ணீரை வடிவமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதும் பகுதி விவசாயிகளின் முக்கியமான கோரிக்கையாக இருக்கு. அகிலா, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. இதில் கொஞ்சம் அந்தாண்ட போனீங்கன்னா முத்தப்பன் 1 இந்த வாய்க்கால்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வாங்க மாட்டேங்குது. அது மாதிரி பெரிய ஏன்னா வாய்க்காலில் வாங்குறத விட அதிகமான மழை பெஞ்சதுனால கடுமையான மழையில் தண்ணி வாங்காமல் பயிரெலாம் பார்த்தீங்கன்னா 90 நாள் 100 நாள் பயிராக இருக்கிறனால தண்டு உருள்றது கதிர் வர ஸ்டேஜில் இருக்குது. அப்போ அது மாதிரி இருக்கிறனால மேலே பச்சை மட்டும் தெரியுது பல இடங்களில். இந்த தண்ணி வடியாமல் இன்னும் 2-3 நாள் தொடர்ந்துன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். கிட்ட ஒரு 25,000 to 30,000 ஏக்கருக்கு மேலே சுத்தமாக அழுகி போகக்கூடிய சூழல் இருக்குது. இப்போ முழுசாக முழுகி போயிருக்கிறது ஒரு 5,000 ஏக்கருக்கு மேலே முழுகி போயிருக்கு. இப்போ இது முழுகி இருக்கிறது கம்ப்ளீட்டாக பாதிச்சிடும். இந்த தண்ணி வடிஞ்சதுன்னா இந்த மேலே தெரியக்கூடிய பயிர்கள் தப்பிக்கும், இல்லைன்னா அதுவும் பாதிக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது.